விஜயா மூஞ்சில் கரியை பூசப்போகும் மீனா, முத்துவுக்கு உதவி பண்ணும் ரவி, வயித்தெரிச்சலில் ரோஹிணி. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகிற சிறகடிக்கும் ஆசை சீரியலில் மீனாவுக்கு இதுவரை கிடைக்காத முதல் ஆர்டர், மிக பெரிய ஆர்டர் கிடைத்துள்ளது. அதை செய்வதற்கு முதலில் கையில் பணம் வேண்டும். என்ன செய்யலாம்னு முத்துவும் மீனாவும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போது மீனா ரவியிடம் கொஞ்சம் பணம் கேட்டு பாருங்கன்னு முத்துவிடம் சொல்கிறான். பணம் கிடைத்தால் அதை வைத்து ஆரம்பித்து விட்டுட்டு சம்பளம் வந்ததும் பணத்தை திருப்பி கொடுத்து விடலாம்னு முத்துவிடம் மீனா சொல்கிறாள். ஆரம்பத்தில் முத்து தயங்கிய நிலையில் மீனா எடுத்து சொன்ன பிறகு ரவி மற்றும் சுருதியிடம் போய் கேட்டு பார்க்கலாம்னு 2 பேரும் போகிறாங்க. அப்போ 2 பேர்த்துக்கிட்டையும் எனக்கு மிகப்பெரிய ஆர்டர் வந்திருக்குது, அதை செய்யறதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு மீனா சொல்கிறான். அதை செய்யறதுக்கு உங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் பணம் வேணும்னு முத்து கேட்குறார். அந்த நேரத்தில் சுருதி கொஞ்சம் கூட யோசனை பண்ணாமல் உங்களுக்கு கிடைத்த ஆர்டரில் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு நம்பிக்கை கொடுக்குறான். இந்த பணம் முதல்ல நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி 25,000 கொடுக்குறான். எங்கள் அன்னைக்கு நானும் கொடுப்பேன்னு ரவி 25,000 கொடுக்குறான். மொத்தத்தில் 50,000 கிடச்சிருச்சு. இந்த பணத்தை வச்சு டெக்கரேஷன் நல்லா பண்ணிடலாம்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதை கெடுக்கும் வகையில் விஜயா மூலம் சிந்தாமணி பிளான் போட்டுட்டார். விஜயா கிட்ட சிந்தாமணி சொல்கிறா, உங்கள் மருமக பூக்கட்டி சம்பாதிக்கிறதெல்லாம் உங்களோட திமிரை அடக்கிறதுக்கு தான்னு சொல்கிறான். இப்படியெல்லாம் சொல்கிறான்னு விஜயாவுக்கு சிந்தாமணி ஏற்றி விடுகிறான். பிறகு வீட்டுக்கு வந்த விஜயா மீனாவுடன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். என் கொட்டத்தை அடக்கிறதுக்கு தான் நீ வேலைக்கு போகிறாமே அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கிறான் மீனாவை. அப்போ மீனாவோட மாமனார் மீனா அப்படி சொல்லக்கூடிய ஆள் கிடையாது, நீ உங்ககிட்ட யாரோ ஏற்றி விட்ருக்குறாங்க, அவங்க பேரை சொல்லுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறான். அதுக்கு விஜயா எதுவும் பேசாமல் மறுபடியும் மீனாவை திட்ட ஆரம்பிச்சிட்டான். மீனா, அத்தை நான் அப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆள் இல்லைன்னு அவளும் சொன்னார். கோவப்பட்ட விஜயா, என் வீட்டுக்காரர் கொடுக்குற தைரியத்தில் தான் நீ ரொம்ப ஆடிட்டு இருக்கிற, ஒரு நாள் நான் இதுக்கெல்லாம் திருப்பி தரப்போகிறேன்னு விஜயா மீனாவை பார்த்து திட்டிகிட்டு இருக்கும்போது ரோஹிணி நல்லா சிரிச்சு கொண்டு சந்தோஷமாக இருக்கிறான். அது எல்லாம் பார்த்துட்டு சுருதி, கொட்டம்னா என்ன அப்படின்னு மீனாகிட்ட பார்த்து கேட்க, அதற்கு மீனா, யார் பேச்சையும் கேட்காம நான் தான் என்ற அகங்காரத்துடன் இருப்பவர்களை தான் கொட்டம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே சுருதி, அப்படின்னா அத்தைக்கு தான் நிறைய கொட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவான். மீனா டெக்கரேஷன் பண்ண விடாமல் தடுக்கணுங்க என்பதற்காக சிந்தாமணி விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி, இன்னைக்கு உங்கள் மருமகளை வெளியே விடாமல் பார்த்துக்கோங்க, அப்போது தான் அவளோட டெக்கரேஷன் பண்ணாமல் தோற்று போவான், அப்போது தான் எந்த ஆர்டரையும் இனிமேல் எடுக்க மாட்டான்னு வத்தி வைக்கிறார். அதன்படி விஜயா கை வலிக்குதுன்னு ட்ராமா போட்டு மீனாவை வேலைக்காரி மாதிரி வேலை வாங்கி தொடர்ந்து வேலை வாங்கிக்கிட்டே இருந்தான். ஆனால் மீனா வீடியோ கால் மூலம் டெக்கரேஷன் வேலைகளை வெற்றிகரமாக முடிச்சிட்டான். மீனாவை தோற்கடிக்க வேண்டும்னு நினைச்ச விஜயா மூஞ்சியில் கரியை பூசி விட்டார் மீனா.